காவ்யா, அத்தை, ரொம்ப தேங்க்ஸ் காவ்யா. நீ இந்திராவை கூட்டிட்டு வருவியோன்னு சந்தேகமா இருந்துச்சு. நீங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்களேன்னு தான் நான் கூட்டிட்டு வந்தேன். இனிமேலாச்சும் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் காவ்யா. இனிமே எதுவுமே வரதுக்கு வாய்ப்பே இல்ல. சரி, நீ இங்கேயே இரு. நான் போய் இந்திரா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வரேன். சரிங்க அத்தை, நான் இங்கேயே இருக்கேன். நீங்க போய் அவர்கிட்ட பேசிட்டு வந்துருங்க. நீ இங்கேயே இருக்கணும். ம்? ரெடி ரெடி, ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்களா? கோயிலுக்கு நிம்மதியா இருக்கணும்னு வந்த. இந்திரா, போயிடாத இந்திரா. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ராகினியா இப்படி பேசுறது? உங்களுக்கு இவ்ளோ மெதுவா கூட பேச தெரியுமா? நான் முன்ன மாதிரி எல்லாம் இல்ல இந்திரா, மாறிட்டேன். இல்ல என்ன நம்ப சொல்றியா? இன்னைக்கு கூட என்ன வீட்டை விட்டு அனுப்பணும் தானே பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க? ஆமாண்டி இந்திரா, அத நினைச்சதா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு இந்திரா. ஆனா இந்திரா, நீ இங்கே இருக்கணும்னு மட்டும் கனவுல கூட காணக்கூடாது. அத மட்டும் நான் நடக்கவே விட மாட்டேன் இந்திரா. என்ன நடந்தாலும் சரி, உன்னை அந்த வீட்டை விட்டு துரத்துறதுதான் என் லட்சியமே இந்திரா. என்ன இந்திரா, புரியாத மாதிரியே முழிக்கிற? உன்னை அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவேன் நினைச்சியா? நான் யாரு என்னன்னு உனக்கு தெரியலல்ல? இங்க பாரு இந்திரா, இந்த ராகினி வெளியே அனுப்பிட்டோம். இனிமே நீ ஜாலியா கனவு காண்ற மாதிரி. உனக்கு உடம்பு பூரா கொழுப்பு. அதுதான் உன் உடம்புல ரத்தத்துக்கு பதிலா திமிருதான் ஓடுதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் எப்படி அடக்கணும்னு எனக்கு தான் தெரியும் இந்திரா, எனக்கு தான் தெரியும். என்ன சின்னத்த, நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, ஆனா உங்க பாடி லாங்குவேஜ் மொத்தமும் வேற மாதிரி இருக்கே. யாருக்கோ டப்பிங் கொடுக்கற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏன் தங்கச்சி ராகினி அந்த இந்திரா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாளா? ஆமா அத்தை. நீ பாத்தியா? கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. ராகினிக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? எதுக்கு அவ இந்திரா கால்ல எல்லாம் போய் விடறா? அவளுக்கு என்ன தலை எழுதா? இது பாரு ஏமா, நல்லா பாத்தியா? கால்ல விழுந்தாளா இல்ல காலை வாரி விட்டாளான்னு? மாமா சும்மா இருங்க மாமா, நீங்க ரொம்ப அநியாயமா பேசிட்டு இருக்கீங்க. ராகினி எத்த வயசுல எவ்வளவு பெரியவங்க. அவங்க இந்திரா கால்ல விழுந்தாங்க, அதுக்கு இந்திரா என்ன பண்ணன்னு தெரியுமா? எவ்வளவு மோசமா நடந்துக்க முடியுமோ அவ்வளவு மோசமா நடந்துட்டாங்க. ஏன் ஜெயா, கேமா தான் சொல்றான்னா நீயும் கேட்டுட்டு நின்று இருக்கிற? ராகினி கால்ல விழுந்தாலாமா, இந்திரா மோசமா நடந்துகிட்டாலாமா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஏன் ஹேமா, எதுக்கு இப்ப காதுல பூ சுத்திட்டு இருக்கிற நீ? உங்க கூட்டு களவாணித்தனத்துக்கு ஒரு அளவே இல்லையா? நீங்க எல்லாம் இப்படிதான் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் நான் வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க தானே இந்திரா இந்திரான்னு சொல்லிட்டு இருப்பீங்க மாமா. அவ என்ன பண்ணான்னு பாருங்க, காட்டுறேன். பாருங்க. எனக்கே கஷ்டமா இருக்கு. என்ன கொடுமை இது?
என்னால இத பார்க்க கூட முடியல. தெரியுதுங்களா? இப்ப தெரியுதுங்களா? அவ சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, அவளுக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க தான் அவளை நம்பிட்டு இருந்தீங்க. பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கான்னு, நல்லா பாருங்க. எனக்கு வர கோவத்துக்கு ஒண்ணு அப்படியே. நான் என்னத்த பண்ணேன்? ஏய், நடிக்காத என்கிட்ட. எல்லாம் நடிப்பு. ஏண்டி இப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த ஊரை வேணா நீ ஏமாத்தலாம், ஆனா இந்த ஜெயாவை ஏமாத்த முடியாது. ஏய், இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டா ஏ ராகினி என் தங்கச்சி இல்லன்னு ஆயிடுவாளா? அவ உனக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டாளா? நான் என்ன பண்ண அத்தை? சீ, வாய மூடு. உங்ககிட்ட எல்லாம் பேசவே எனக்கு கடுப்பா இருக்கு. காலையில வீட்ல நீ மாமாவுக்கு மரியாதை கொடுக்காததுக்கு திட்டினதுக்கு உன் வேலைய காமிச்சிட்டல. இப்ப என் தங்கச்சி அவமானப்படுத்திட்டு வந்து என்னன்னு என்கிட்டயே கேக்குறியா? நல்லா இருக்குடி, ரொம்ப நல்லா இருக்கு. இப்பவே இப்படி இன்னும் நீ கலெக்டர் ஆயிட்டா அவ்வளவுதான். நாங்க எல்லாரும் வந்து உன் காலை அமுக்கி விடணும். அப்படி நீ சொன்னாலும் சொல்லுவ. அத்தை, நான் நிஜமாவே எதுவுமே பண்ணல. அவங்கதான் எல்லாத்தையும் வச்சு கண்ணா பின்னான்னு பேசினாங்க. பாத்தீங்களா அத்தை? மாமா, ஏன் வீடியோல எடுத்தேன்னு கேட்டீங்கல்ல, இப்ப தெரியுதா? இவ பிளேட்ட திருப்பி போடுவான் தான் நான் வீடியோவே எடுத்தேன். என்ன வீடியோ? என்ன சொல்றீங்க? இதோ பாருமா, உன் தங்கச்சி என்ன பண்ணான்னு பாரு. பாரு காவியா, பாரு. உன் அருமை தங்கச்சி இந்திராவோட சீப்பான புத்திய நாங்க எல்லாரும் பாத்துட்டோம். நீயும் பாரு. என் தங்கச்சி யாரு? போயும் போயும் இவ கால்ல விழறா. இவ என்னடானா அவளை அடிக்கிறதுக்கு போறா. என்ன நெஞ்செழுத்த இவளுக்கு? இல்லத்த, நீங்க நீ பேசாத பேசாத. ஆமா, எதுக்கு 2 பேரும் கோயிலுக்கு போனீங்க? ராகினி பெரிய மனுஷியா வந்து மன்னிப்பு கேட்டால, ஆனா உன் தங்கச்சி இப்படி பண்ணிருக்கா. நீயும் பேசாம வந்திருக்க. என்ன கவியா இதெல்லாம்? ஏன் தங்கச்சி வெளியில தான் இருக்கணும்னா இவளையும் நீங்க வெளியில அனுப்பணும். சரி ஜெயா, இப்ப என்ன? உன் தங்கச்சி இந்த வீட்டுக்குள்ள வரணும், அவ்வளவுதானே? ஆமா. ஆனா ஒண்ணு ஜெயா, எனக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. உனக்காக மட்டும்தான் ஜெயா நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். அவளை வீட்டுக்கு வர சொல்லு. கௌதம், அம்மா, நீ போய் ராகினிய வீட்டுக்கு கூட்டிட்டு வா. என்ன கௌதம், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ நின்னுட்டே இருக்க? சரி போறேம்மா. போய் சாவி எடுத்துட்டு வா. நான் போய் கூட்டு வரேம்மா. ம்.
கௌதம் போய் கூப்பிட்டா உடனே ராகினி வந்துருவாளா? இவன் கூப்பிட்டு ராகினி வரலனா நான் தான் அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொன்னேன். இப்ப நானே போறேன். கௌதம் நில்லு, நானும் வரேன். ஜெயா மா ஓ கௌதம் கிளம்பிட்டானா? அதான் இல்ல, அதுக்குள்ள ஜெயாத்த நீ போய் கூப்பிட்டா அவ வருவாளோ மாட்டாளோன்னு பயத்துல அவங்களே வர்றாங்க. ஏய் என் அக்கா வராங்களா? ம், ஏய் சூப்பர் ஹேமா. அப்போ ஓகே. அப்போ போட வேண்டியது பந்தா சீன் இல்ல, சென்டிமெண்ட் சீன்ரி. அத நான் ஏன் ஸ்டைல்ல பெர்ஃபார்ம் பண்றேன். நீ போனை கட் பண்ணி ஆரத்தை மட்டும் கரைச்சுவேன். எப்படி என் அக்காவை நான் மயக்கிறேன்னு மட்டும் பாரு. அதுக்குதான் நான் உங்களுக்கு போனே பண்ணேன். நீங்க தான் நான் கோடு போட்டாலே ரோடே போட்டுருவீங்கல்ல. நீங்க கலக்குங்க, நான் ஆரத்திய கரைக்கிறேன். மீண்டும் நல்வரவு. வே மத்த வேலையை பாரு. ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? பைத்தியமா உனக்கு? செத்து போறேன்க்கா. அப்படி சொல்லாதன்னு சொன்னேன். நான் இருக்க மாட்டேன்க்கா. சொல்லாதடி, அப்படி சொல்லாத. ராகினி, ஏண்டி ஏண்டி இப்படி பண்ண நீ? ஆ? இப்படி தப்பான முடிவெடுக்க பாத்தியே. எப்படி அடி நான் உன்னை வளர்த்தேன்? நீதான் என்ன கை விட்டுட்டியேக்கா. என்ன அனாதைய விட்டுட்டியேக்கா. நம்ம அம்மா இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? அம்மா மாதிரி நான் உன்னதானக்கா நம்பினேன். எப்படி இருக்க என்ன நீ வீட்டை விட்டு வெளியே துரத்துவ? ஏய், இல்லடி, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? நீ கௌதம் கிட்ட கேட்டு பாரு. இவ்வளவு நாளா சண்டை போட்டுட்டு இருந்த உனக்காக. சித்தி சித்தி அழாதீங்க சித்தி. கௌதம் உனக்கு தெரியாதாடா? எனக்கு நீ யாரு இருக்கா கௌதம்? எனக்கு எல்லாமே நீங்க தானே கௌதம். என் அத்தா மாமா என் அக்கா பசங்க இப்படித்தானே நான் இத்தனை நாள் இருந்தேன். திடீர்னு என்ன வெளியே அனுப்பிச்சிட்டீங்கன்னா நான் என்ன கௌதம் பண்ணுவேன்? சொல்லு, நான் என்ன கௌதம் பண்ணுவேன்? என்னடி ராகினி நீ இப்படி எல்லாம் பேசுற? பேசாத என்கிட்ட. ஏய், இங்க பாருடி, நான் தப்பு பண்ணிட்டேன் தான். எல்லாரும் சொன்னதை கேட்டு நான் உன்னை விட்டு கொடுத்திருக்க கூடாது. யாரு என்ன சொன்னாலும் நான் அதை கேட்டிருக்க கூடாது. வா, நீ வாடி. இனிமே என்ன ஆனாலும் சரி, நீ நம்ம வீட்ல தான் இருக்கணும். உன்னை யாரு என்ன சொல்றாங்கன்னு நான் பாக்குறேன். வா. எதுக்குக்கா? இன்னும் அந்த இந்திரா கிட்டயும் நம்ம மாமா கிட்டயும் அசிங்கப்படணும், அவமானப்படணும், அதானக்கா? நான் வரலக்கா, நான் வரல. ஏய், அப்படியெல்லாம் சொல்லாதடி. நீ கௌதம வேணா கேட்டு பாரு. அங்க வீட்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் நான் பயங்கரமா சண்டை போட்டுதான் உன்னை கூப்பிடவே வந்திருக்கேன். இத பாருடி, அங்க யாரும் உன்னை இனிமே மரியாதை குறைவா நடத்த மாட்டாங்க. நான் சொல்றேன்ல, வாடி. நீ இல்லாம வீடு வீடாவே இல்ல. ஆமா, நீங்க போனதுல இருந்து அம்மா நிம்மதியா தூங்கல, சாப்பிடல. உங்க நினைப்பாதான் சித்தி இருக்காங்க. இல்ல கௌதம், நான் வரல. என்ன விட்டுருங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன். என்ன விட்டுருங்க. வேண்டாம், நான் அங்கெல்லாம் சித்தி, வரல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி. நீங்க வாங்க, வீட்டுக்கு போலாம். பாரு இந்திரா,
இப்போ உன் முகம் எப்படி இருக்குன்னு பாக்கதானே கஷ்டப்பட்டு வந்த. திரும்ப இப்படி உங்களுக்கு என்ன பிளான் பண்ணி வீட்டுக்குள்ள வந்துட்டோங்கிற திமிரா? பட் நான் இன்னும் வீட்டுக்குள்ள தானே இருக்கேன். ஏய், உன்னை வீட்டை விட்டு அனுப்ப முடியலங்கிற திமிர்ல ஆடுறியா? ஆக்சுவலி அத அடக்கிறதுக்கு தான் நான் இவ்ளோ பிளான் பண்ணி உள்ள வந்திருக்கேன். இப்படியே பேசி பேசிதான் வெளியே போனீங்க. இன்னும் கூட இந்த வீட்ல உரிமை இருக்குன்னு தோணுதா உங்களுக்கு? அது சரி, நீங்க அப்படியெல்லாம் நினைச்சாதானே ஆச்சரியப்படணும். உங்களோட டிசைனே அப்படிதானே. ஏய், ரொம்ப பேசாத. ஆக்சுவலி இந்த தடவை உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப எல்லா பிளானும் ஃபைனல் ஆயிடுச்சு. மேக்ஸிமம் இன்னும் 1 வீக் தான். அப்புறம் பாரு. ஐயோ, ஆக்சுவலா எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுங்க. பேசாம உங்களுக்கு இன்னொரு அசிஸ்டன்ட் வேணா வச்சுக்கோங்களேன். நீங்க தினம் தினம் என்னென்ன பண்றீங்க, எப்படியெல்லாம் உங்களை சமாளிக்கணும்னு எனக்கு பழகி போயிடுச்சு. புதுசா வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமே ப்ளீஸ். ராகினி, போங்க போங்க, உள்ள உங்களுக்கு பிடிச்ச அடை அவியல் எல்லாம் இருக்கு. அத சாப்பிட்டு நல்லா தூங்குற வழிய பாருங்க. சும்மா பேசி பேசி உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க என்ன? ஓகே, தள்ளிக்கோங்க. நான் சார்ஜ் போட்டு இங்க எந்த தண்ணியுமே இல்ல. இப்ப எப்படி தண்ணி ஆச்சுன்னே தெரியல கௌதம். டேய், நீ கொஞ்சம் ரோட்டி செக் பண்ற கௌதம். இரு இரு, ஒரு நிமிஷம் இரு, ஆன் பண்ணி பாக்குறேன். போச்சு கௌதம். டேய், என்னாச்சுடா? ஆனே ஆக மாட்டேங்குது. கௌதம், ஆன் ஆக மாட்டேங்குது கௌதம். எல்லாம் போச்சு. ஐயோ, இங்க பாரு கௌதம், சார்ஜர் கூட நனைஞ்சிருக்கு. இரு, சரியாயிடும். சர்வீஸ் கொடுக்கலாம், இரு. எனக்கு நம்பிக்கையே இல்ல கௌதம், போச்சு. ஏண்டி இந்திரா, லேப்டாப் உனக்கு ஓவரா இல்ல? நாங்கெல்லாம் வீட்ல இருக்கணும், நீ மட்டும் படிச்சு கலெக்டர் ஆயிரணுமா? போ, எல்லாத்தையும் கோடியில காய போடு. என்ன இந்திரா, இதெல்லாம் பத்திரமா வைக்க கூடாதா? டைனிங் டேபிள் மேல வைக்கிறது. நான் சார்ஜ் போட்டப்போ அங்க எந்த தண்ணியுமே இல்ல. எப்படி திடீர்னு தண்ணி ஆச்சுன்னே தெரியல. மொத்த லேப்டாப்புமே தண்ணியா இருக்கு. ஓ, நீ அவசரத்துல கவனிச்சிருக்க மாட்ட. இப்போ ஆன் ஆகலையே, என்ன பண்ணுவ நீ? தெரியல. முக்கியமான ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. இது இல்லைன்னா நான் இன்னைக்கு அகாடமிக்கு போவே முடியாது கௌதம். சர்வீஸ் கொடுக்கலாம் இந்திரா, கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. இப்போ லேப்டாப் சர்வீஸ் கொடுத்தா கூட உடனே கிடைக்காதுல்ல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ, என்ன கௌதம், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கௌதம். இந்திரா, என்ன இந்திரா, நான் தான் சொல்றேன்ல. வாடி. கௌதம் நீ சும்மா கொடுத்தா வாங்க மாட்டேன்னு அப்படி சொல்லிருக்காருன்னு நினைக்கிறேன். உன்னால பணம் நிறைய கொடுக்க முடியாதுன்னு குறைச்சு சொல்லிருப்பாரு. இந்தா. கௌதம் எனக்கு நிறைய நல்லது பண்றாண்டி. நான் தான் அவனுக்காக எதுவுமே பண்ண முடியல. என்னால கௌதம்க்கு எப்பவுமே பிரச்சனை தான். அதனால என்ன இந்திரா, உனக்கு கௌதம் செய்யாம வேற யார் செய்வா? நீ அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோ, அதுவே அவருக்கு நீ பதிலுக்கு செய்யற மாதிரி தானே. எங்க கல்யாணி, வீட்ல அவன் பக்கத்துல கூட போய் பேச முடியல. என்ன தனியா கொண்டு போய் மொட்டை மாடியில தங்க வச்சிருக்காங்கடி. நான் கௌதம் கூட பேசணும். பைக்ல, கார்ல, தியேட்டர், மால்னு ஒன்னா போகணும். பீச்சுக்கு போய் உட்காந்துக்கிட்டு நேரம் போறதே தெரியாம பேசணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இவ்ளோ ஆசை வச்சிட்டு இருக்க, அவருக்கும் உன் மேல அவ்ளோ லவ் இருக்கு. புத்தம் புது லேப்டாப்லாம் கொடுத்திருக்காரு. ஆனா 2 பேருக்கும் டைவர்ஸ்னு சொல்றேன். என்னால அதை நம்பவே முடியலடி. ஏய் இந்திரா, இங்க பாரு. கல்யாணி, நாளைக்கு கௌதமோட பர்த்டே. டிவோர்ஸ் கேஸ் போறதுனால எப்படி செலிப்ரேட் பண்றதுன்னு நினைச்சேன். ஆனா
ஆனா எனக்காக இவ்ளோ பண்ற கௌதம்க்கு நான் இந்த பர்த்டேவை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி கொண்டாட போறேன். அடுத்த வருஷம் பர்த்டேக்கு நான் கூட இருப்பேன் நான் கூட தெரியல. ஏண்டி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஆயுஸ்க்கும் நீதான் இருக்க போற. இப்ப என்னடி, கௌதம் பர்த்டேவை நல்லா கொண்டாடணும் அவ்வளவுதானே? சூப்பரா ஜமாய்ச்சிடலாம். நீ ஒரு நல்ல பிளான போடு. செம்ம ஐடியாடி. இங்க பாரு, நான் சொல்றதெல்லாம் நோட் பண்ணு. சீக்கிரம் சீக்கிரம் எழுதுறி. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் இருக்காங்க. சொல்லுடி. ஏய் கல்யாணி, கல்யாணி. சொல்லு கல்யாணி. ஏய் இந்திரா, கிளம்பிட்டியா? டைம் ஆச்சுடி. ஐயோ இல்லடி, இங்க எல்லாரும் தூங்கணும்ல. நான் அதுக்காக தான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி சொன்னா எப்படி? டைம் ஆச்சுல. ஆமா, என்னன்னு சொல்லி கூட்டு வர போற? ஆக்சுவலி அதை தாண்டி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஒரு ஐடியா மாட்டிருக்கு. ஏய் என்னடி அது? என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் கௌதம் எழுப்ப போறேன். அதுக்கு நாம இப்போ போயே ஆகணும், உடனே எழுந்துருன்னு சொல்லி நான் கூட்டிட்டு வர போறேன். வாவ் சூப்பர் டி. அப்படியே சொல்லு, செம்ம சர்ப்ரைஸா இருக்கும். போ போ சீக்கிரம், லேட் ஆகுதுல்ல, சீக்கிரம் போ. சரி சரிடி, அப்படியே இருக்கட்டும். இப்ப நான் கீழே போயிட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்களான்னு பாத்துட்டு கௌதம் எழுப்பிட்டு நான் கிளம்பி வந்துறேன். உனக்கு பிடிச்சவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்ல போறியா? ஆமா, யாருக்குன்னு கௌதம் கேப்பான்ல. கௌதம் எப்படி கேட்காம இருப்பான்? நான் அதை சொல்லி தானே கூட்டிட்டு போறேன். யார் பேரடி சொல்லுவ? உங்க அப்பா அம்மா கூட ஊர்ல இருக்காங்கல்ல. என்ன கல்யாணி, நீ புரியாமலே பேசுற? இந்த ஊர்ல எனக்கு பிடிச்சவங்கன்னு உன்னை விட்டா வேற யாரு இருக்காங்க? நான் உன் பேரை தான் சொல்ல போறேன். அடி பாவி, ஏண்டி உன் புருஷனுக்கு பர்த்டே கொண்டாட எனக்கு ஆக்சிடென்ட் சொல்ல போறியா? ஃப்ரெண்டாடி நீ எல்லாம் துரோகி. ஏய் பரவாயில்லடி, நீ என்ன வேணாலும் திட்டிக்கோ. எனக்கு இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் அவன் பர்த்டேவை ஹாப்பியா கொண்டாடணும், அவ்வளவுதான். இதுக்குதான் கல்யாணம் ஆனவங்களோட சகவாசமே வச்சுக்க கூடாது. சரி ஓகே, என்னமோ பண்ணி தொலை. நான் போனை வைக்கிறேன். நான் போய் சீக்கிரம் ரெடி ஆகணும்ல, நீயும் சீக்கிரம் கிளம்பு. சரிடி, ஓகே தேங்க்ஸ். பாய். சீக்கிரம் எடு. வெளியே போய் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வா வா. கௌதம், கிளைமேட் சூப்பரா இருக்குல்ல? என்னது கிளைமேட்டா? கல்யாணி எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கா? அது நம்ம மெரினா பக்கம் போகல, அங்க போ. ஹாஸ்பிட்டல் பேர் என்னன்னு பாரு. நீ போ கௌதம், எனக்கு தெரியும். கௌதம் கல்யாணி. போறேன். நீ பாட்டுக்கு போயே, நான் வழி சொல்றேன், நீ போ. ஒரு வாட்டி போன் பண்ணு இந்திரா, உடனே பண்ணு. யோ கௌதம், இந்த பக்கமா போ. போ. நல்லா தெரியுமா? யோ கௌதம், இருக்கு கௌதம், நீ போ, நான் சொல்றேன். அவங்க லொகேஷன் எல்லாம் கொடுத்திருக்காங்க. எங்க இந்திரா? அங்க அங்க அங்க. அங்கயா? இங்க ஸ்டாப் பண்ணு. அங்கதான் போணும். இங்கயா? ஆமா ஆமா. ஹாஸ்பிடல் தானே சொன்ன? ஆமா, அது இங்கதான் கௌதம் போணும். ஏய் இல்ல, அது வீடு மாதிரி இருக்கு. ஐயோ இல்ல கௌதம், நீ வண்டி ஓரமா விடு. என்னோட ஃப்ரெண்ட் உள்ளதான் இருக்கா. இந்திரா உண்மையை சொல்லு. கரெக்ட் தான், அவ இந்த வீடு தான் சொன்னா. ஹாஸ்பிடல் தானே ஏதோ சொன்ன.
ஆமா கௌதம், இந்த இடம் தான். இதான் அவ சொன்னா. இல்ல இந்திரா, இது ஏதோ வீடு மாதிரி இருக்கு. ஐயோ, நீ வா கௌதம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வா உள்ள போலாம். இத பார்த்தாலே எனக்கு டவுட்டா இருக்கு. ஐயோ, இங்கதான் கௌதம், நீ வா. இந்திரா, வா. எனக்கு தெரியும் கௌதம், நீ எதுவும் சொல்லாத, வா. இரு வரேன். வா. யார் வீடு இது? வா கௌதம். தெர. கதிர், மா, இன்னும் முடியலையாடா? மா, ஓட்டிக்கிட்டு இருக்க? அங்க பாருங்கம்மா, அந்த பக்கம் எல்லாமே முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தாம்மா. இது மட்டும் முடிச்சிட்டா எல்லாமே சரிடா. முடிஞ்சிருமா? தனியா பண்ண சிரமமா இருக்கா? மா, நான் பாத்துக்கிறேன். இரு, நான் வெற்றியை அனுப்பி வைக்கிறேன். அண்ணனையா? இருடா, அனுப்பி வைக்கிறேன். நீ வேலையை சரிம்மா. பாரு. சீக்கிரம் ஆகட்டும்டா. வெற்றி, டேய் வெற்றி, என்னம்மா இந்த நேரத்துல? டேய் எனக்கு என்ன நாள்னு மறந்துட்டியா? மா, கௌதம் பர்த்டே இல்ல, மறந்துட்டேம்மா. சாரிம்மா. இதுக்குதான் அப்பப்ப வீட்டை பத்தியும் நினைக்கணும். நீ ஹேமாவை கூட்டிக்கிட்டு ஹாலுக்கு வா. தூங்கிட்டாளா? ஹேமா, அத்தை, நீ போய் ராகினியை கூட்டிக்கிட்டு ஹாலுக்கு வா. என்ன ரொம்ப யோசிக்காத, கூட்டிட்டு வா. ஆம், சரிங்க அத்தை, செய்றேன். டேய், கௌதம்க்கு அவன் பர்த்டே எப்பவுமே மறந்து போயிடும். அதுவும் இந்த வருஷம். சரி, அதை விடு. சீக்கிரம் ஆகட்டும். மா, கேக் ரெடி. கேக் வந்துருச்சா வெற்றி? ம் நல்லா இருக்குல்ல? ம் ஆமா. டேய் பாத்துடா, பாத்து இங்க கொண்டு வந்து மெதுவா மெதுவா கொண்டு வாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே கௌதம். நல்லா இருக்கு. எனக்கா? ஹாப்பியா? ஹாப்பிடி. வாவ், கௌதம் பர்த்டேக்கு இவ்ளோ அழகா கேக் செஞ்சிருக்காங்கல்ல. சூப்பரா இருக்குத. பின்ன ஸ்டேட் லெவல் வரைக்கும் போயிட்டு அப்புறம் உன்னோட ஸ்டடீஸ்க்காக அத்தை சொல்லி விட்டேன்னு எனக்கு தெரியும். கேக் கட் பண்ணலாமா? அக்கா சத்தம் போட்டுறாத, சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். எதுவாடி? வா வா. கௌதம், கௌதம் பாத்ரூம்ல இருக்கானா பாரு. பாத்ரூம்லயும் இல்ல. அக்கா, இங்க இல்லனா அவன் எங்க இருப்பான்? கௌதம், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. உன்னோட ட்ரீம் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகணும். நீ எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் கௌதம். என்ன இந்திரா, அதான் ஷர்ட் ஷூ எல்லாமே வாங்கி கொடுத்துருக்க. பின்ன எது கிஃப்ட் எல்லாம் இந்திரா? இல்ல கௌதம், என்னால உன்ன மாதிரி ₹1,00,000 பெண்ணெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்.
பட் இது ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ். ஏய் இந்திரா, இது நான் செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட். எப்படி இந்திரா இதெல்லாம்? நீ படிச்ச ஸ்கூல்ல போய் தேடி பழைய பியூன் அண்ணா கிட்ட சொல்லி தான் நான் இதை எடுத்துட்டு வந்தேன். இப்போ சொல்லு, இது உனக்கு ப்ரெஷியஸ் தானே? இங்க மேரேஜ் ஆகாத சின்ன பசங்க நாங்கெல்லாம் இருக்கோம்ல, 2 பேரும் ஓவரா பண்றீங்க. சும்மா இரு. இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன். ஏய் கல்யாணி, சும்மா ஓட்டாதே. எல்லாரும் முன்னாடியும் கலாய்க்காத. அம்மாடி, இரு. இன்னும் விஷயம் எல்லாம் இருக்குல்ல. வேற என்ன? ஆமா, இப்ப பாட்டு போடுவோம், டான்ஸ்லாம் ஆடணும்ல. யாரு? நீங்கதான். அம்மாண்ணா அவனுக்கு முக்கியம் இல்லையான்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். வெயிட் பண்ணுவோம். ஏன் ஜெயா, நேர் என்னாச்சு? ஏன் ஜெயா அப்படி பண்ணிட்டு? ஒன்று அவனுக்கு கால் பண்ணி அவன் எப்போ வருவான்னு கேளு, இல்லைன்னா போய் படுத்து தூங்கு ஜெயா. எதுக்கு தேவையில்லாம உடம்பு கெடுத்துட்டு இருக்க? போகட்டுங்க, போகட்டும், பரவாயில்ல. என் பையனை பார்க்காம என் கண்ணுல ஒரு துளி தூக்கம் கூட வராது. உங்க யாருக்காவது தூக்கம் வந்ததுன்னா நீங்க போய் படுங்க. நான் யாரையும் தடுக்கல. சரி ஜெயா, நான் உன் கூட இருக்கேன், நீ எதுவும் வருத்தப்பட. தயவு செய்து கொஞ்சம் கோவப்படாம இரு ஜெயா. ஏய், நீங்களாம் தூங்குறதுன்னா போய் தூங்குங்க, போங்க. அப்பா இல்லப்பா, நாங்களும் இங்கே இருக்கோம்ப்பா. ஆமாப்பா, ஆனதாச்சு. கௌதம் பர்த்டேக்கு இவ்ளோ டெக்கரேட் பண்ணிருக்கோம். அவன் மட்டும் பாத்துக்கலாம், நாங்க இருக்கோம். ஏய், நாளைக்கு நீங்க காலையில ஆபீஸ் போகணும்டா, போய் தூங்குங்க, போங்க. நீ போய் படுங்கப்பா, ஆபீஸ் தானே, பாத்துக்கலாம், விடுங்க. சூப்பர் மச்சான். சூப்பர் Thank கௌதம். you. சரி இந்திரா, லேட் ஆயிடுச்சு. எல்லாரும் வீட்டுக்கு கிளம்ப கேப்லாம் சொல்லியிருக்கேன், அவங்க கிளம்பிடுவாங்க. என்ன கௌதம், எப்படி சும்மா கலக்கிட்டோம்ல? எல்லாம் இந்திரா ஐடியா தான். என் லைஃப்ல இந்த மாதிரி பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணதே இல்லை. உங்க 2 பேருக்கும் எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கௌதம், நீ ஹாப்பியா இருந்தல்ல? ஆமா இந்திரா. கல்யாணி, நீ கொஞ்சம் எல்லாரையும் பார்த்து அனுப்பி விட்டுரு, நாங்க கிளம்புறோம். வீட்டுல யாராவது பார்த்து எழுந்துட்டா அப்புறம் பிரச்சனை ஆயிரும். ஓகேவா? பார்த்து எல்லாரும் சேஃபா வீட்டுக்கு கிளம்புங்க. ஒரே நிமிஷம், நான் அதை வரேன். போலாமா? போலாமா? பாய் பாய். பாய் கௌதம். பாய். எல்லாருக்கும் பாய். அம்மா, இது யார் வீடு? நீ எப்படி கண்டுபிடிச்ச? இது என் காலேஜ் மேட்டோட அண்ணன் வீடு தான். ஆனா அவர் யூஎஸ்ல இருக்காரு. உன்னோட பர்த்டேனால கேட்டு வாங்கியிருக்கோம். உனக்கு ஹாப்பி தானே? ஹாப்பியாவா? செம்ம ஹாப்பி. வா போலாம். அம்மா, really sorry மா. இல்லடா, ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேனம்மா. இல்லடா, நீ என்ன ஹர்ட் பண்ணல. நான் தான் சொல்றேன்ல. டேய் கௌதம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள்டா. Thank you பா. எனிவே ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே கௌதம். ஹாப்பி பர்த்டே கௌதம்.